அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ நம்ம முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். என்னென்னா உடன்படிக்கைன்னா என்னன்னு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுமா. உடன்படிக்கையின் அர்த்தம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சத்தியமும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சத்தியமும் அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தமெல்லாம் என்னன்னு தெரியாதுமா. ஸோ முதல் நம்ம உடன்படிக்கைன்னா என்ன அப்படின்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கணுமா. இப்போ நம்ம முதல் பார்க்க போகிறது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உடன்படிக்கை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். இப்போ உடன்படிக்கை அப்படின்னா இன்னும் பொதுவாக உலக பிரகாரமாக நம்ம பார்க்கலாம். உடன்படிக்கை அப்படின்னா ஒப்பந்தம். அதாவது ஒரு வீடோ ஒரு நிலமோ வாங்கும் பொழுது அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க. நான் நிலத்தை விற்கிறேன், இல்லை என்னுடைய வீட்டை விற்கிறேன், இல்லை என்னுடைய கம்பெனியை நான் விற்கிறேன் அப்படின்னா வாங்குறவரும் என்னுடைய நிலத்தையோ வீட்டையோ வாங்குறவரும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணுவோம். பேசிக்கிட்டு ஒப்பந்தம் பண்ணி பேப்பரில் எழுதுவோம். நிலத்தை நான் கொடுக்குறேன், வாங்குறவர் எனக்கு பணத்தை கொடுக்குறாரு. இப்போ பணம் அவர் எனக்கு கொடுத்துட்டாருனாக்கா என்கிட்ட இருக்கிற நிலத்தை அவர்கிட்ட கொடுத்துருவேன். அவர்கிட்ட இருக்கிற பணம் என்கிட்ட வந்துடும், என்கிட்ட இருக்கிற சொத்து நிலம் அவர்கிட்ட போயிடும். இதுக்கு ஒப்பந்தம் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து பேப்பரில் எழுதி சாட்சிகள் கையெழுத்திட்டு முத்திரை போடுவாங்க. முத்திரை போட்டு முத்திரை மேலே கையெழுத்து போடுவாங்க. 2 பேருமே கையெழுத்து போடுவாங்க. அவங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கும், வாங்குறவங்கிட்ட ஒரு காப்பி இருக்கும், விற்கிறவங்கிட்ட ஒரு காப்பி இருக்கும். அதுதான் தாய் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமோட கூட உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாரு. இந்த உடன்படிக்கையின் ஒட்டுமொத்த பொருள் என்னன்னா, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உன்னுடையது, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் என்னுடையது அப்படின்ற அர்த்தமா. அதே மாதிரி தான் அதனால தான் ஆண்டவர் நம் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமோட கூட உடன்படிக்கை பண்ணுறாரு. அவர் ஆசீர்வதிச்சு அவரை கூட்டிகிட்டு வராரு. வா, உன்னை வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை நான் பெருக செய்வேன், கடல் மண அத்தனை போல உன் சந்ததி இருக்கும், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆபிரகாமை கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும்போது தான் ஆபிரகாமோட கூட நம் பிதாவாகிய தேவன் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார். உடனே சொல்லிட்டாரு, வாக்குறுதி கொடுத்துட்டாரு, நான் இப்படி செய்வேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் ஜாதியை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணல் அத்தனை போல நான் பெருக செய்வேன், உன்னிடத்தில் இருக்க ராஜாக்கள் தோன்றுவார்கள், வானத்தின் நட்சத்திரத்தை போல உன்னை உயர்த்தி நான் ஆசீர்வதிப்பேன், நீ வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆபிரகாமும் அவருடைய சொந்த ஊரும் அவருடைய சொந்த பந்தம் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு ஆண்டவராகிய தேவன் காட்டுற தேசத்துக்கு வந்தார். வந்ததுனால தான் அந்த தேசத்தையே அவருக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொன்னார். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஆபிரகாம் கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் சொன்ன பிரகாரம் நான் இந்த இடத்துல வந்துட்டேன், இந்த 25 வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் சொல்லி, இன்னும் எனக்கு நீங்கள் குழந்தை கொடுக்கலையே, நீங்கள் எனக்கு என்னத்தை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் பலி செலுத்த சொல்கிறாரு. பலி செலுத்தும் போது தான்
பிதா ஆபிரகாம் வந்து காளைகளையும் ஆடுகளையும் புறாக்களை வெட்டி எதிரும் புதிருமா வச்சுட்டு வெயிட் பண்ணியிருக்கிறார். ஆண்டவருக்காக ஆபிரகாம் வந்து வெயிட் பண்ணியிருக்கிறார். அப்போ சாயங்கால நேரத்தில், அதாவது சூரியன் அஸ்தமிக்கிற மறையிற நேரத்தில், சாயிற நேரத்தில் ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை உண்டாச்சு. அப்போ ஆண்டவர் அக்கினி சட்டியில் புகைகிற அக்கினி சட்டியில் வந்து நெருப்பு இருக்குதுங்க, அது புகைஞ்சிட்டு இருக்குது. அது வந்து 2 துண்டுகளுக்கு நடுவில் போயிட்டு வர்றத ஆண்டவர், அப்படின்னா ஆண்டவர் வந்து அந்த பலியின் மூலமாக அவர் கொடுத்த வாக்குறுதியை அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்துறாரு. ஸோ ஆண்டவர் உறுதிப்படுத்தின வாக்கு கொடுத்துட்டாரு. வாக்கு கொடுத்ததுனால தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஈசாக்க கொடுக்குறாரு, குழந்தையை கொடுக்குறாரு. எத்தனை வயசுல? ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராமாளுக்கு 90 வயசு. சரீரத்தினுடைய பலனெல்லாம் போயிட்ட பிறகு, செத்த நிலையில் இருக்கும்போது, பலனற்று இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு குழந்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போ ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்போ வந்து ஈசாக்க பெரிய பையனா நல்லா ஒரு 12 வயசு வரைக்கும் வளர்ந்துட்டு வந்துட்டான். அப்போ ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் சொன்ன பிரகாரம் உனக்கு கொடுத்துட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண அந்த அக்ரிமெண்ட்ல நான் உண்மையா இருக்கிறேன். என் வாக்கை நான் கொடுத்துட்டேன், என் வாக்கை நான் காப்பாற்றிருக்கிறேன், நான் சொன்னபடி செஞ்சுட்டேன். என்னுடையதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடுச்சு. தேசத்தை கொடுத்தேன், பிள்ளைய கொடுத்தேன், என் வார்த்தையில நான் உறுதியா இருக்கிறேன். இப்போ நீ உன்னுடைய மகனை, என்னுடையதெல்லாம் உன்னுடையது ஆயிடுச்சு தானே, அப்போ உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு சொந்தமாகணும். இப்போ நீ கொடுக்குறியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் ஈசாக்க பலியிடு, உன்னுடைய ஒரே குமாரனாகி ஈசாக்க பலி செலுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் அதை விசுவாசித்து நம்பி ஈசாக்க கொண்டு போய் மோரியா மலை மேலே பலி செலுத்தும் போது தான் ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆபிரகாமை நிற்க வை அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுட்டார். அதுக்கு பதிலாக முள்ளு செடியில் ஒரு ஆடு இருந்துச்சு, அதை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தினார். இது எதை நிரூபிச்சிட்டாரு, ஆபிரகாமை நிரூபிச்சிட்டாரு. அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, குழந்தையே இல்லாத இருந்து குழந்தை கொடுத்தாரு. அந்த ஒரு குழந்தை நீ எனக்கு கொடுத்துருவியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் கேட்டார். ஆபிரகாம கொடுத்துட்டாரு. அதனால தான் அவர் விசுவாசத்தின் தந்தை எனப்படுகிறார். முதலாவது உடன்படிக்கை அப்படின்னா என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது அப்படின்ற அர்த்தம். அதாவது இந்த உடன்படிக்கைய நம் ஆண்டவர் எப்படி, எதன் மூலமாக அவர் வைக்கிறாரு அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்ல, உடன்படிக்கைன்னா என்ன அது முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுமா. இதை தெரிஞ்சாதான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உடன்படிக்கைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உடன்படிக்கையில் அர்த்தம் என்னன்னு தெரியலன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உடன்படிக்கைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாதுமா. அதனால தான் இப்போ உடன்படிக்கை பற்றி இப்போ நான் பேசிட்டு வரணும்.